அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. பேரன்பிக்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, தியாகத்தில் வளர்ந்த இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு மத்தியில் சில இறை செய்திகளை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம், தௌஹீத் என்ற இந்த கொள்கை, நான் இன்றைய காலத்தில் நம்ம முஸ்லீமாக இருப்பதற்கு மிகவும் காரணமாக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் செய்த தியாகமும் அவர்களுக்கு அடுத்த வந்த தலைமுறையினர் செய்த தியாகம்தான். இன்றைக்கி நாம் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை, அவனுக்கு இணை துணை கிடையாது, அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற ஏக தெய்வ கொள்கை கோட்பாடை இன்று நாம் உணர்ந்து அதை பின்பற்றுவதற்கு மூல காரணமாக விளங்கியவர்கள் இந்த உத்தம சத்திய சஹாபாக்கள். அவர்களுக்கு பின் வந்த தாபீன்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த தபோ தாபீன்கள் என்று சொல்லி இதுபோல நல்ல மக்களுடைய கடுமையான உழைப்பும் பெரும் தியாகமும் தான் இன்னைக்கு நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்மளை வைத்திருக்கிறது. அப்போ இந்த இஸ்லாத்தில் நாம் அங்க வைக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் இந்த கொள்கையை நாம் பெறுவதற்கு நம்முடைய முன்னோர்கள் எப்படி கடுமையான துயரத்தையும் துன்பத்தையும் சந்தித்து அவற்றையெல்லாம் கடந்து நமக்கு இந்த கொள்கையை கடத்தி கொண்டு வந்து நம்ம இடத்தில் சேர்த்தார்களோ, அதுபோல நாமளும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு, வருங்கால வழிதோன்றலுக்காக இந்த கொள்கையை அப்பழுக்கற்ற முறையில் தூய்மையான வடிவத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு என்பதை உணர்ந்து நாம் இந்த மார்க்க பணிகளில் நம்மால் முடிந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். அதை நம்ம அப்படி செய்வது நம் மீது தலையான கடமை. நமக்கு என்ன என்று நாம் இருந்துவிடக்கூடாது என்பதை நினைவுபடுத்துவது தான் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ ஆரம்ப காலகட்டங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது அந்த மக்கள் கடுமையான எதிர்வினையாற்றுகிறார்கள். ஏன்னா இப்போ இந்த கொள்கையுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால் நம்ம எல்லோருக்குமே தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த தாரக மந்திரம் தான். இப்போ மக்கத்து காபீர்களை பொறுத்த வரைக்கும் அல்லான்னு யாரும் தெரியாத மக்கள் கிடையாது. அந்த காபீர்களுக்கு கூட அல்லான்னு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை விளங்கி தான் இருந்தாங்க. அதனால தான் அந்த சமூகத்தில் அப்துல்லா என்று பெயரிட்டார்கள். அல்லாஹ் என்று சொல்லி அவனுக்கு பயந்து அல்லாஹ் மீது சத்தியம் என்று அவர்கள் சத்தியமிடுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ் ஒரு இறைவன் இருக்கிறான்னு விளங்கினாங்க. அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், வேறு யாருமே இறைவன் இல்லை என்ற கொள்கையை அவங்க நம்ப மறுத்தாங்க. அப்போ அந்த கொள்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆணித்தரமாக அழுத்தமாக அவர்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் வணங்குவதெல்லாம் கடவுள் கிடையாது, நீங்கள் வழிபடுவதெல்லாம் தெய்வம் இல்லை, நீங்கள் நம்புவதெல்லாம் உண்மையான கொள்கை அல்ல, நீங்கள் வழிகாட்டிலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி போயிருக்கிறீங்க என்று பல தெய்வ நம்பிக்கையுடைய சமூக மத்தியில் ஒரே இறைவனைத்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது அப்போ அந்த சமுதாயத்துடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்துக்கு மத்தியிலேயே அல்லாஹ் ரசூலை தான் பின்பற்ற வேண்டும், அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ரசூலை தான் பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய நமக்கு நாம சந்தித்த விளைவுகளை விட, எதிர்ப்புகளை விட பல நூறு மடங்கு உயர்வான ஒரு எதிர்ப்பை தான் அன்றைய காலத்தில் உள்ள மக்கள் சந்தித்தாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் வரைக்கும் எல்லாருமே சிலையை வணங்கிக்கிட்டு கடவுள் எல்லாமே பல கடவுள் இருக்குன்னு நம்பிக்கையில் இருந்த மக்கள்கிட்ட மத்தியில் போய் நீங்கள் வணங்குறதுலாம் கடவுளே இல்லை, அது கல், அதுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு வெளிப்படையாக ஒரு மனிதர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஊரில் எவ்வளோ எதிர்ப்பு இருக்கிறது பாருங்க. எந்த அளவுக்கு ரசூலாவுக்கு எதிர்ப்பு இருந்ததுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால எங்கே தங்கி இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாராவது இந்த கொள்கை, இப்போ ஒரு கொள்கையை சொன்னால் பரவலாக பரவும்ல, நீங்கள் ஒரு கொள்கையை நீங்கள் பிரச்சாரம் பண்ணாலும் அது மெல்ல மெல்ல மக்கள்கிட்ட பரவதான் செய்யும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் பண்ணும் பொழுது வெளியூர் வாசிகளுக்கெல்லாம் இந்த தகவல் போய் இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாராமே முகமதுன்னு சொல்லி ஓரிரை கொள்கையை பேசுகிறாராமே இவரை சந்திக்கிறதுக்கு மக்காவுக்கு வராங்க. வந்தாங்கன்னா ரசூல்லாவுடைய பேரை சொல்லி நேரடியாக விசாரிக்க முடியாது. இப்போ வெளியூருக்காரர் நம்ம ஊருக்கு வராரு, இப்போ அப்துல் காதர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி இப்போ கேட்போம். அப்போ அவர் இந்த மேற்கு தெருவில் இருக்குது, கீழே தெருவில் இருக்குன்னு ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்க. இப்படி போய் ரசூல்லா விசாரிக்க முடியுமானா முடியாது. இப்போ ரசூல்லாவை சந்திப்பதே மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய ஒரு சாதனையாக, அவங்கள விசாரிக்க முடியாமல் ஓடி ஒளிந்து ரகசியமாக இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஊருக்குள்ளே நம்மளை மாதிரி மைக்கு போட்டெல்லாம் ரசூல்லா பிரச்சாரம் பண்ண முடியாது. நெஞ்ச நிமித்திக்கிட்டு ஏகத்துவத்தை சொல்ல முடியாது.
ஆரம்பத்தில் ஒரு முறை சொன்னது தான் ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வலுத்த கடுமையான அந்த எதிர்ப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமறை வாழ்க்கையை தான் அவங்கள வாழ வைத்தது. அதனால தான் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜிகளை வருஷத்தில் ஒரு முறை என்ன செய்வாங்க, சந்தித்து யாருமே தெரியாத நேரத்தில் இரவு நேரங்களில் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்தித்து கொள்கையை விதைச்சாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான நெருக்கடி உள்ளூருக்குள்ள. அபுதாலிப் இருக்கிற வரைக்கும் ஒரு பக்கபலமாக இருந்தாங்க, யாரும் ரசூலுல்லாஹ் கை வைக்க முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அபுதாலிபுக்கு கணைவாய் என்ற அந்த ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அந்த பள்ளத்தாக்கில் ரசூலுல்லாஹ் கொண்டு போய் சமூக பரிஷ்காரம் செய்யவும் அங்கே இருந்த அல்லாஹ்வுடைய தூதரால் பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வருஷத்துக்கு வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய நேரங்களில் மட்டும் அந்த காஃபிர்கள் கண்டுக்க மாட்டானுங்க. அப்போ வெளியூர் வாசிலாம் பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வை கண்டுக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வரக்கூடிய ஹாஜி இடத்துல போய் கொள்கையை சொல்லி அப்படி 1-2 ஆட்களை பிடித்து கொள்கையை விதைத்து அப்படி உருவாக்கியவர்கள் தான் நுக்கபாக்கள் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்து அன்சாரி தோழர்களில் 12 பேர். அந்த 12 பேர் படையெடுத்து போய் மதீனா முழுக்க பரவி பிரச்சாரம் செய்து பல மக்களை வென்றெடுத்து அவர்களை திரட்டி கொண்டு வந்து அடுத்த வருஷம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வைத்து அதன் மூலமாக உடன்படிக்கை எடுத்தாங்க. அவங்க ஒரு 70 பேர். இந்த 70 பேர் போய் மதீனாவில் திரும்ப பிரச்சாரம் பண்ணி அங்கே ஒரு பெருங்கூட்டத்தை உருவாக்கி அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு அஸ்திவாரம் இட்டவர்கள் யாரு? இந்த சஹாபாக்கள். அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க, அங்க போகும்போது ஒரு அகதியாக அவங்க நுழையல, ஒரு தஞ்ச புகுந்து நுழையல. அங்க போன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஆட்சி வருதுன்னா பாத்துக்கோங்க, அப்ப எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருப்பாங்க, எவ்வளவு தியாகங்கள் செய்திருப்பாங்க. அவங்களுடைய கடுமையான உழைப்பும் தியாகத்தையும் வார்த்தையால் வர்ணிக்க முடியாது, வடிக்க முடியாது. அத்தகைய பெரிய தியாகத்தை, குருதிய ரத்தத்தை சிந்தி உழைத்த சத்திய சகாபாக்களுடைய வரலாறுகளை அடிக்கடி நாம் நினைவு கூறுவது நமக்கு நல்லது. போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அப்ப எந்த அளவுக்கு கடுமையான அங்க சூழல் நிலவுதுன்னு கேட்டா, ஒரு நெருக்கடி, கடுமையான துன்பம் கேட்டா, ஒரு கட்டத்தில் சஹாபாக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. இந்த கொள்கையை சொன்ன உடனே இவங்களை ஏற்றுக்கிட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. அடி உதை தாங்க முடியாது, இதுக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். என்னதான் நாமளும் இப்போ நாமளும் கொள்கையை சொல்லும் பொழுது நம்மளை எதிர்க்கும் போது நமக்கும் கோவம் வருதில்ல, விடக்கூடாது இவங்களை எவ்வளோ நாளைக்கு இதே மாதிரி அடி உதை வாங்கிட்டு விடுறது, இவனுங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். நாம் எப்படி பொங்கி எழுந்து கொதிப்படைகிறோமோ இதே மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. யார் ரசூலல்லாஹ், அலா தஸ்தன்சிருலனா, எங்களுக்காக நீங்க உதவி செய்யக்கூடாதா? அலா ததுலனா, எங்களுக்காக நீங்க துவா செய்யக்கூடாதா? எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, ஏன்னா எங்களை கடுமையாக போட்டு இவங்க அடிக்கிறாங்க, தாக்குறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல முறையிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னிருந்த ஒரு சமுதாயம் அவங்க இதே போல ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பட்டவர்த்தனமாக பிரச்சாரம் செய்த பொழுது அதை ஏற்க மறுத்த பல பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள பள்ளம் தோண்டி பூமிக்குள் புதைத்து ஒரு ரம்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து அலா ராசிஹி, அவருடைய தலை மீது வைத்து நிஸ்ஃபைனி, 2 கூறாக பிளந்தார்கள். இதே மாதிரி முன்னொரு காலத்தில் நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த பிரச்சாரத்தால் உந்தப்பட்டு கவரப்பட்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் இதே போல துன்பத்தை உங்களை விட கடுமையாக அந்த துன்பத்தை அனுபவித்தார்கள். எந்த அளவுக்கு அந்த துன்பம் இருந்ததுன்னா, அவங்க அந்த கொள்கையை சொன்ன ஒரு காரணத்துக்காண்டி குழி தோண்டி அந்த குழியில இறக்கி உடம்பு வரைக்கும் கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு பெரிய ரம்பத்தை கொண்டு வந்து அலா ராசி, அவருடைய தலை மீது வைத்து 2 கூறாக அறுத்து பிளந்தார்கள். அதுபோல இரும்பு சீப்பை கொண்டு வந்து மல்லாக்க கிடத்தி அவர்களுடைய உடம்புல அந்த இரும்பு சீப்பை வைத்து இழுப்பார்கள். அந்த இரும்பு சீப்பு அவருடைய சதையை கடந்து, நரம்பை கடந்து, அவருடைய எலும்புகளை எல்லாம் கடந்து அது பதம் பார்க்கும். அப்படிப்பட்ட வேதனையை அவர்கள் சந்தித்த பொழுது கூட லாயு சுத்து தாலிக அந்தீனிஹி, அவருடைய மார்க்கத்தை விட்டு அவர்களை அது பிறழச் செய்யவில்லை. இவ்வளவு கடுமையான தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த சித்திரவதை, இந்த கொடுமை, இந்த தண்டனை, இந்த பழி வாங்கக்கூடிய அந்த உணர்ச்சி அவங்கள எங்க தள்ளலை. ஆக இனிமே இந்த கொள்கையை நமக்கு வேணாம்ப்பா, இந்த மார்க்கமே நமக்கு வேணான்னு அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலை.
அப்போவும் அந்த கொள்கையில் தான் அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அவசரப்படுறீங்களே அப்படின்னு சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு காலம் வரும், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஒரு முடிவு கட்டுவான் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இப்படி கடுமையாக வந்து வேதனையை சந்தித்தவங்க தான், கடுமையான பாதிப்புக்குள்ளானவங்க தான். சொந்த நாட்டை விட்டு அங்கே புலம்பெயர்ந்து அபிசீனியாவுக்கு போகிறாங்க. அபிசீனியா எப்படிப்பட்ட மண்? நல்லா இருக்கிறவனை கூட கண்ணங்கரேன்னு ஆக்கக்கூடிய மண் அது. கடுமையான வெயில் பாறாங்கற்கள் சூழப்பட்ட ஒரு வெப்ப பூமி அது. அந்த பூமிக்கு மக்காவில் இருந்து படையெடுத்து எங்கே போகிறாங்க? பயணம் செஞ்சு சோமாலியாவுக்கு போகிறாங்க, அபிசீனியாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் எதுக்கு போகிறாங்க? தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள, பிரச்சாரம் செய்யக்கூட கிடையாது, நம்ம தொழுவதற்காக, நோன்பு வைப்பதற்காக, அல்லாவை வணங்குவதற்கு இந்த பூமியில் முடியல. அப்போ அங்கே போகலாம் அப்படின்னு அங்கே படையெடுத்து மக்கள் போகிறாங்க. அங்கேருந்து மதீனாவுக்கு வராங்க. இப்போ சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, சுகத்தை விட்டு, எல்லாத்தையும் தூர இழந்து விட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம்தான், கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி அன்னைக்கு அவங்க படையெடுத்து ஒரு அகதியாக வேறு நாட்டுக்கு போய் தஞ்சம் புகுந்து அந்த கொள்கையை அவங்க காப்பாற்றி அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யாமல் விட்டு இருந்தாங்கன்னா இந்த கொள்கை நமக்கு வந்து சேர்ந்துருக்காது. அதனால தான் பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் காஃபிர்கள் படை சூழ்ந்து கொண்டு வந்து நிற்கிறான். ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அழிக்கணும், இவனுங்களை விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு படை திரட்டி வருகிறான் யார்? மக்கத்து காஃபிர். அப்போ வாணிப குழுவைத்தான் ரசூலுல்லாஹ் வழிமுறைக்க வராங்க. அபு சுஃபியான் கொண்டு வர அந்த வியாபார வாணிப குழு இருக்கு பாருங்க, சாமான்சட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு, அந்த மூட்டை முடிச்செல்லாம் ஏற்றிக்கிட்டு அபு சுஃபியான் வராரு. வெளியூர்களில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு லோக்கலில் வந்து வியாபாரம் பார்க்கணும். அப்போ கொள்முதல் செய்து வரக்கூடிய அபு சுஃபியானை இடைமறித்து அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை முடக்கணும், பொருளாதார தடை விதிக்கணும். அப்படி நோக்கத்துக்கு தான் ரசூலுல்லாஹ் அபு சுஃபியானை மடக்க போகிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? இவங்களை விட்டு, அபு சுஃபியான் தப்பிச்சு கடலோரமாக தப்பிச்சு போயிட்டார், இவங்களை விடு, அந்த காஃபிர்களுக்கு ஒரு முடிவை கட்டு, மக்கத்து காஃபிர்களுக்கு ஒரு முடிவை கட்டு, அவர்களை கருவறுக்கக்கூடிய நாள் வந்துருச்சு, அவர்களுக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு, விடாத என்று பத்ரு போருக்கு அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான். அப்போ எண்ணி பார்த்தா தலை 300 தலை தான் இருக்குது, 300 சொச்சம் தான் இருக்காங்க. இது வந்து பத்தாது, போருக்குண்டான சூழல் கிடையாது. ரமலான் மாதம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, கடுமையான வெயில், தளவாடங்கள் கிடையாது, ஒட்டகங்கள் கிடையாது, போர் பயிற்சி இல்லை, போதிய பாதுகாப்பு இல்லை. அப்போ என்ன செய்யறது? சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய நபர்கள் மக்காவாசி தான், முஹாஜிர் தான். இதில் முஹாஜிர்கள் 60-70 பேர் தான் இருக்காங்க. எண்ணிக்கையில் பல மடங்கு இருக்கிறவங்க அன்சாரிகள். அன்சாரிக்கும் மக்கத்து காஃபிருக்கும் பிரச்சனை இல்லை. தஞ்சை புகுந்து ஓடி வந்தது, மக்காவில் இருந்து ஓடி வந்தது முஹாஜிர்கள் தான், மதீனாவாசிகள் கிடையாது. மதீனாவாசி அடைக்கலம் கொடுத்தவங்க தான். இப்போ மதீனாவாசிகள் தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. மதீனாவாசிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் இப்போ மக்காவாசிகளுடைய கொட்டத்தை அடக்கி போர் செய்து அவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இப்போ யாருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுது ரசூலுல்லாஹ்வுக்கு? முஹாஜிர்கள் ஆட்டோமேட்டிக்காக போரில் இறங்கிடுவாங்க, ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிபட்டிருக்கிறாங்க, நாட்டை விட்டு துரத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அன்சாரிகள் பாதிக்கப்படலை. இப்போ அன்சாரிகள் என்ன முடிவுக்கு வராங்கன்னா, ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து போர் செய்யறதா முடிவுக்கு வராங்க. இந்த சம்பவத்தை பற்றி புகாரில் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் ஒருத்தட்டையாக கருத்து கேட்குறாங்க. கருத்து கேட்டுக்கிட்டு வரும் பொழுது அன்சாரி சஹாபாக்களையே பார்க்குறாங்க. முதல் அபூபக்கர் உமர்கிட்ட கேட்குறாங்க. உமர் சொல்றார், போர் செய்யாமல் விடக்கூடாது, ஒரு முடிவு கட்டிடணும்னு. அபூபக்கர்கிட்ட கேட்குறாங்க, போரில் இறங்கிடலான்னு. எல்லா முஹாஜிர்களும் ஒத்த கருத்துக்கு வராங்க. அன்சாரிக்கிட்ட இருந்து இன்னும் சிக்னல் வரலையே. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு கட்டத்தில் வந்து மிஸ்தக் என்ற ஒரு சஹாபி ஏந்திரிச்சு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், கமாகால கௌமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் மக்கள் சொன்னது போல, லா நகூலு கமாகால கௌமு மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாய மக்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அந்த பெரும் கொடுமையிலிருந்து தப்பித்து அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு கடலை பிளந்து கரை சேர்க்கிறாங்க. ஃபிரௌன் பின்னாடி துரத்திட்டு வரான். இந்த பனி இஸ்ராயேல் மக்கள் வந்து அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க. அவன் கொடுமையான ஒரு கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்க கொடுமையிலிருந்து விடுவித்து அவங்களுக்கு சுதந்திர காற்று சுவாசிப்பதற்கு பெரும் முயற்சி செய்து கொண்டு வருகிறார் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். எதிர்க்க வந்தால் கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌன். என்ன செய்ய? அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு கடலை பிளந்து கடல்லையே பாதை அமைத்து அவன் கண்ணுக்கு முன்னாடியே இவங்க கரை சேர்றாங்க. அவன் கடலில் மூழ்கடிக்கப்படுகிறான்.
அப்போ இதையெல்லாம் இவ்வளோ பெரிய அத்தாட்சி உலகத்தில் எந்த சமுதாயமும் பார்த்தது. இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய வல்லமையை இப்படி கண்கூடாக பார்த்த ஒரு சமுதாயம் உலகத்தில் இல்லை. இவ்வளவு அத்தாட்சியை வெளிப்படையாக பார்த்த சமுதாயம் அடுத்ததாக வந்து பாலஸ்தீனத்துக்கு அவங்க குடிபெயர்வதற்கு மூசா நபி சொல்கிறாங்க. இந்த ஊரில் ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான், அவனை அடித்து வீழ்த்திட்டு நாம் அந்த ஊரில் போய் அந்த ஊரை கைப்பற்றி கொள்வோம். அநியாயக்காரன் இருக்கிறான், ஃபிரௌன் மாதிரி அங்கே ஒரு அநியாயக்காரன் இருக்கிறான், நாம் இப்போ ஒரு பெரும் படையாக இருக்கிறோம், நாம் ஊருக்குள்ள ஒரு படையோடு போய் அவனுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டி நாம் கைப்பற்றி நாம் அந்த ஊரில் வாழ்வோம், அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. அப்போ இப்படி நல்ல நோக்கத்துக்கு மூசா நபி அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க, மூசாவே அந்த ஊரில் வந்து அடக்கி ஆளக்கூடிய ஜப்பார் இருக்கிறானுங்க, அடக்கி ஆளக்கூடிய அநியாயக்கார ஆட்சி நடக்குது, நாங்கள் அங்கே வரமாட்டோம். அந்த ஊரில் உள்ளவன் தானாகவே அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் வேணால் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே வருவோம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இந்த மக்கள் வந்து கருத்து வைக்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள நல்ல மக்கள்லாம், இல்லைப்பா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், அல்லாஹ் வெற்றியை தருவான், இந்த பயப்படாமல் வாங்கப்பா நம்ம போய் போர் செய்வோம்னு கூப்பிட்டா அப்போ தீர்க்கமாக சொல்கிறாங்க, யா மூசா இதுஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, மூசாவே நீயும் உன்னுடைய இறைவனும் போய் போர் செய்யுங்க, நாங்கள் இதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்போம். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வரமாட்டோம் போருக்கெல்லாம், நாங்கள் ஆயுதம் தரித்து நாங்கள் எதிரியோட சண்டை போடலாம் தயாராக இல்லை, உனக்கு வேணா நீயும் உன்னுடைய இறைவனும் இதுஹப் ரப்புக ஃபகாத்திலா, நீயும் இறைவனும் போய் சண்டை போட்டு அந்த பூமியை ஜெயிச்சு எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து நோகாமல் நொங்கு திங்கிறோம் அப்படின்னு இந்த கூட இருந்த மூசா நபி கூட்டம் சொல்லுது. இந்த மாதிரிலாம் நகூலு கமா கால கௌம மூசா, இது போல நாங்கள் சொல்ல மாட்டோம் நபியே, நாங்கள் உங்கள் கூட எப்படி இருப்போம்னா அன் யமீனிக்க வான் ஷிமாலிக்க ஓ பைன எதைக்க ஓ ஹல்ஃபக்க, உங்கள் வலதுபுறமாக உங்கள் இடதுபுறமாக உங்கள் முன்னாலும் பின்னாலும் நின்று அவர்களை எதிர்த்து நாங்கள் போர் புரிவோம் அப்படின்னு யார் சொல்கிறா, சஹாபாக்கள்ல அன்சாரி தோழர்கள் சொல்கிறாங்க. இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை, வரலாற்றில் ஒரு மூசா நபியோடைய சமுதாயம் சொன்னார்களே அந்த மாதிரி கோழைத்தனமான பதில் அல்ல இது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்ட பிறகு கூட இப்படி ஒரு மட்டகரமான பேச்சை எந்த சமுதாயம் பேசாது. இப்படிப்பட்ட கூட்டம் இல்லை, நாங்கள் உங்களுக்காக நாங்கள் வலது இடது முன்னாடி பின்னாடி நாங்கள் நின்று போர் செய்ய விட மாட்டோம் சொன்ன உடனே ரசூல்லா முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அவ இறுதியாக போய் அந்த படையை தோற்கடித்து ரசூலுல்லாஹ் வெற்றி வாக சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எவ்வளவு பெரிய தியாகத்தை அந்த இடத்துல செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தியாகம்லாம் செய்யாட்டா, ஏன்னா அவங்க ரசூலுல்லாஹ்வே அந்த இடத்துல என்ன துவா செய்கிறாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த படை அழிக்கப்பட்டு விட்டால், இந்த சஹாபாக்கள்லாம் அழிஞ்சிட்டாங்கன்னா இந்த பூமியில் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு ஆளே கிடையாதுன்னு தான் ரசூலுல்லாஹ்வே துவா செய்கிறாங்க. அவங்க கையை உயர்த்தி துவா செய்யறத பார்த்து அபூபக்கர் சித்திக், போதும் அல்லாஹ்வுடைய தூதரை விடுங்க, அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று ரசூலுல்லாஹ்வை கட்டுப்படுத்தி அழைத்து வராங்க அபூபக்கர் சித்திக். அப்போ எந்த அளவுக்கு ஆதங்கத்தோட ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல மன்றாடி இருப்பாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடுறாங்க. அந்த உதவியே செயல் வடிவத்தில் கொடுத்தவங்க உத்தம சத்திய சஹாபாக்கள் அன்சாரி தோழர்கள். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ் கமா கால ஈசா இப்னு மரியம், நம்பிக்கையாளர்களே ஈசாவுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளராக இருந்தாங்களே அது போல நீங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளராக இருங்க. இப்போ என்னதான் ஒரு ஏகத்துவ கொள்கையாக இருந்தாலும் சத்தியமாக இருந்தாலும் ஒரு ஆளால் சொல்ல முடியுமா? ஒரு நபரால் போய் அதை எடுத்து வைக்க முடியுமா? நபிமார்களாகவே இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு இருந்தாலும் மலக்குகளை கொண்டு அவர்கள் பலப்படுத்தப்பட்டாலும் மனிதர்களுடைய உதவியை கொண்டு தான் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த இடத்துல, ஈசா நபி சமுதாயத்திற்கு அவங்க தோழர்கள் உதவி செய்தது போல நீங்களும் உதவி செய்யுங்க. ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட அப்படி உதவி கேட்குறாங்க. மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உதவி செய்பவர் யார்? காலல் ஹவாரியூன நஹுனு அன்சாருல்லாஹ், அதற்கு ஹவாரியன்கள் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள். அப்போ ஈசா நபிக்கு ஆளை திரட்டுறாங்க, அல்லாஹ்வுக்கு உதவி செய்கிறவங்க வாங்கப்பா அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்கன்னா என்ன, அல்லாஹ்வுக்கு சோறு தண்ணி ஆக்கி கொடுக்கறதா, தண்ணி வெண்ணியை அள்ளி கொடுக்கறதா? அல்லாஹ்வுக்கு உதவி செய்யணும் அவனுடைய மார்க்கத்தை, இந்த தூய்மையான கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த அழைப்பு பணியில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவர்கள் யார்?
அப்போ நபியாக இருந்து என்னால் மட்டும் வந்து செய்ய முடியாது, உங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, வாங்க என்று அழைப்பு கொடுத்தார் இல்லையா? அதே போல நம்பிக்கையாளர்கள் நீங்களும் அல்லாஹ்வுக்கு அன்சாரிகளாக மாறுங்க. அன்சாரினா என்ன? உதவி செய்யக்கூடியவர்கள். அப்போ யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வது ஏதோ ஒரு வகையில் ஒரு பங்களிப்பில் ஈடுபட்டால் அவர் அல்லாஹ்வுடைய உதவியாளர். அல்லாஹ்வுடைய உதவியாளர் அல்லாஹ் கைவிடுவானா? அல்லாஹ் இழிவுபடுத்துவானா? அல்லாஹ் நரகத்தில் தள்ளுவானா? சொர்க்கம்தான் அவர்களுக்கு பரிசு. அப்போ இந்த தூய்மையான கொள்கை, இந்த ஏகத்துவ மார்க்கம் பிற மக்களுக்கு சென்றடைவதற்கு நாம் ஒரு காரணியாக, நாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு துரும்பாக நாம் இருந்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில் அவ்வளோ பெரிய நன்மையை கொடுத்துருக்கிறான். இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டதுனால தான் இந்த கொள்கை வந்து சேர்ந்துருக்கு. சரி, இந்த கொள்கையை சொல்வதற்கு அந்த காலத்தில் கம்ப்யூட்டர் இருந்ததா, சிஸ்டம் இருந்ததா, ரெக்கார்டிங் இருந்ததா, இன்னைக்கு பேசுகிறத பதிவு செய்கிற பதிவு சாதனங்கள் இருந்ததா? அப்போ எப்படி இந்த கொள்கையை நமக்கு கடத்தி கொண்டு வந்தாங்க? அல்லாஹ்வுடைய வேதத்தை வாசிக்க வகி இறங்க இறங்க சஹாபாக்கள் பட்டயத்தில் எழுதுறாங்க, தோளில் எழுதுறாங்க, எலும்பில் எழுதுறாங்க, எல்லாத்துலேயும் கிடைக்கிற பொருளெல்லாம் எழுதி எழுதி மனனம் இடுறாங்க. பல சஹாபாக்கள் மனனம் இட்டு ஒரு பக்கம் குர்ஆன் சேகரிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் ஹதீஸ்கள் தொகுக்கப்படுது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னாடி 200 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி அதுக்கு பிறகு வாழ்ந்த இமாம்களுடைய பெரும் தியாகத்தால், கடுமையான உழைப்பால், இரவு பகல் பாராமல் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி நபிகளாருடைய பொன்மொழிகளை பொறுக்கி எடுத்து கோர்த்து எடுத்து புத்தகமாக தொகுத்து பல மூளை முடுக்கெல்லாம் இந்த செய்தியை அனுப்ப போய் தான் நாம் இன்னைக்கு கையில் புகாரி வச்சிருக்கிறோம், ஹதீஸ் முஸ்லீம் வச்சிருக்கிறோம். நாம் இன்னைக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்க அந்த உழைப்பை செய்யலை, அந்த தியாகத்தை செய்யாட்ட நம்ம கையில் ஏது குர்ஆன், நம்ம கையில் ஏது ஹதீஸு? அப்போ எந்த அளவுக்கு இந்த செய்தியை கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் சிரம் எடுத்தார்கள் என்று சொன்னால், இன்னைக்கு 7 வருஷம் சோறப்பட்டு மதரசாலா படினா படிக்க மாட்டான், படித்த கல்வி போய் பிரச்சாரம் பண்ணுறானா பண்ண மாட்டான். அப்போ இன்னைக்கு மார்க்க கல்வி மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை, அதை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம மனநிலை மாறி போயிருக்கு. அன்னைக்கு எப்படி அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டாங்கன்னா, 2 பேர் முறை வைத்துக் கொள்வாங்க. நான் ஒரு நாளைக்கு போய் ரசூல்லா கிட்ட அவங்களுடைய சபையில் உட்கார்ந்து மார்க்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், நீ வந்து வேலைக்கு போயிரு. 2 பேர் ஜோடி, ஒரு ஆள் ரசூல்லாட்ட போய் மார்க்கம் கற்றுக்குவார், ஒரு ஆள் வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வராருல, அவர் 100 ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தாருன்னா இவர் கையில் 50 ரூபா கொடுத்துடணும். மறுநாள் அவர் ரசூல்லா கிட்ட வேலைக்கு முத நாள் போனார், அவரும் மறுநாள் ரசூல்லா சபைக்கு போவார், மார்க்கத்தை கற்றுக்குவார். அவர் மார்க்கத்தை கற்றுக்கிட்டு வந்து தன்னுடைய தோழருக்கு சொல்லுவார். அப்போ 2 பேர் முறை வைத்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலைக்கு போனோம், ஒரு நாள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள போனோம். இப்படி மாறி மாறி வந்து முறை வைத்து மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டார்கள். அப்போ வருஷத்தில் 6 மாத காலம் தன்னுடைய உழைப்பு வருமானத்தை ஒருத்தருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வருஷத்தில் 365 நாளில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? தன்னுடைய பாதி நாள் வருமானத்தை கொடுத்து கல்வியை கற்றுக்கொண்ட சஹாபாக்கள் எங்க? இன்னைக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுத்து மார்க்க பிரச்சாரம் செய்ய சொன்னால் கூட படுத்து தூங்கக்கூடிய உலமாக்கள் எங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மார்க்கம் நம்மள மாதிரி அவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்போ ரசூல்லா இப்போ சொல்லுவாங்க, தொழுகையில் நெஞ்சில் தக்பீர் கட்டணும்னு சொல்லுவாங்க, சனா ஓதணும்னு சொல்லுவாங்க, இந்த துவா ஓதணும்னு சொல்லுவாங்க, எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும், எப்படி படுக்கணும், எப்படி கல்யாணம் முடிக்கணும், இந்த சட்டத்தெல்லாம் ரசூல்லா வந்து வாயில தானே பேசுவாங்க. கூட இருக்க சகாபாக்கள் செவி வழியாக கேட்டு தானே அதை பிறருக்கு கடத்தணும். அப்போ அதை கேட்கறதுக்கு அங்கே ஆள் உட்காரணுமே. எல்லாருமே பிழைக்க போயிட்டா யார் தான் மார்க்கத்தை கேட்டு பிறருக்கு எடுத்து சொல்றது? அப்படி சில சகாபாக்கள் வந்து தியாகம் பண்ணி உட்கார்ந்தாங்களே, அவங்க அந்த கல்வியை மனநமிட்டாங்களே, அதை பல பேருக்கு அவங்க பரப்புனாங்களே, அது காலகாலமாக கடந்து நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்க. இந்த கல்வி நம்ம இன்னைக்கு பெற்றதுக்கு காரணம் அவங்க இந்த உத்தம சகாபாக்களுடைய உன்னத உழைப்பு, அவங்களுடைய பெரும் தியாகம், அவங்களுடைய பொருளாதார இழப்பு. அவங்க துன்யா தான், உலகம்தான், வருமானம் தான் இலக்குன்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு நமக்கு எப்படி தொழுவணும் தெரியாது, எப்படி கல்யாணம் முடிக்கணும் தெரியாது, எப்படி குடும்பம் நடத்தணும் தெரியாது, எப்படி சாப்பிட தெரியாது, வியாபாரம் பார்க்க தெரியாது, எதுவுமே தெரியாது. நாமளும் ஜாகிலை போன்று தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். அப்போ இவ்வளவு சட்டங்கள் நமக்கு கிடைச்சிருக்க. ஒட்டுமொத்த மனித குலத்தில் முஸ்லீம் மட்டும் தனிச்சு தெரிகிறானே, மற்றவனா சமூகத்தில் தீண்டாமல் சாதி குடும்பம் இருக்கும் பொழுது நம்மளை ஒரு உயர்ந்த ஒரு முஸ்லீமாக ஒரு மனுஷனாக பார்க்குறானே, இந்த தன்மைக்கு கொண்டு வருவதற்கு இவ்வளோ மக்கள் பாடுபட்டிருக்கிறாங்க. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை, இதை நம்ம கேட்டுட்டு போகிறதுக்கு இந்த செய்தியை சொல்லலை.
நம்மால் என்ன முடியும்? இந்த மார்க்கத்துக்கு இந்த உண்மையான தூய கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல நம்மளால் என்ன முடியும்? அதுக்கு நாம் என்ன நேரத்தை ஒதுக்கலாம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து இந்த ஏகத்துவத்தை தூய்மையான கொள்கை அடுத்த மக்களுக்கு சொல்கிற கடமை நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நம்ம உழைப்போம், அதற்காக நேரம் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டவனாக என் முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த திங்கட்கிழமை, அதை சென்ற திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்புன்னு கேட்டால், 2020 கீழமை கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்து உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுது. அதை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன வழக்குன்னு கேட்டால், ஒரு இளைஞர் ஆபாச படம் ஃபோனில் பார்த்துருக்கிறார். சின்ன பசங்களுடைய ஆபாச படங்களை ஃபோனில் பார்த்ததை புகாராக கொடுக்கப்பட்டு வழக்காக பதிவு செய்து கோர்ட்டில் அந்த கேஸ் நடந்துச்சு. அது கடைசியில் உயர் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது அந்த உயர் நீதிபதி என்ன சொல்லிட்டார்னா, தன்னளவில் ஒரு தனி மனிதர் ஆபாச படங்களை பார்க்குறதோ பதிவிறக்கம் செய்வதோ குற்றமாகாது, இதுக்கெல்லாம் தண்டிக்கக்கூடாது, இது தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமூக மக்களுக்கு முதிர்ச்சியான ஒரு கல்வி அறிவு தேவை, சமூக மக்கள் தான் இதை திருத்தணுமே தவிர நாம் அவனை போய் தண்டிக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு என்ன செஞ்சிட்டாரு, அந்த குற்றவாளி இவர் இல்லைன்னு விடுதலை பண்ணி தள்ளுபடி பண்ணிட்டார். இது ஒரு பொதுநல அமைப்பு, சில பேர் இந்த வழக்கெல்லாம் கொண்டு போய் போடுவாங்கல்ல, அப்படி இந்த சீரார்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொதுநல வழக்கை கொண்டு போய் இதே மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்குறான். அவங்க இந்த வாரத்தில் என்ன தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்கன்னா, உயர் நீதிமன்றம் பிழையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, பெரும் தவறு செய்திருக்கிறது. ஒரு போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சின்ன பிள்ளைங்களுடைய ஆபாச படத்தை ஒருத்தர் பதிவிறக்கம் செய்து பார்த்தால், பரப்பினால், அவர் பார்த்தாலே அவருக்கு ஃபைன் போடணுமா இல்லையா? அவங்க உச்சநீதிமன்றம் கேட்குறாங்க. இன்னென்ன பிரிவின் அடிப்படையில், 15 பிரிவின் கீழ் அடிப்படையில், 67 பிரிவின் அடிப்படையில் முதல்ல நீ அவனுக்கு கேஸ் போட்டு அவனுக்கு ஃபைன் போடணுமா இல்லையா? அப்போ ஒரு முறை பார்த்து 5000 போடணும், 2வது முறை மாட்டா 10,000 போடணும், இதை பரப்புனானா 7 வருஷம் உள்ளே வைக்கணும்னு உனக்கு தெரியாதா? நீ எப்படி அவங்கள விடுதலை பண்ணுவேன்னு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறான். அப்போ இவங்களுடைய தீர்ப்பு என்ன இருக்குது? அந்த ஆபாச படத்தை பார்த்தா குற்றம், அது நியாயமான தீர்ப்பு தான். ஆபாச படம் பார்க்கக்கூடாது, பரப்பக்கூடாது, சரிதான், அந்த தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு தான். இதை வித்துடுறானே, இதை உருவாக்குறானே, அவனுக்கு என்ன தடை? நம்ம சமுதாயத்தில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போனால் அவனுக்கு 15,000 ஃபைனு. யாராவது குடியை வாங்கி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணால், குடிச்சிட்டு ஏன்டா போகிற வாயை ஊதுறான்னு சொல்லி அவனுக்கு இப்போ ஃபைன் போடுவான். இந்த குடியை தயாரித்து விற்பனை செய்கிற அந்த நிறுவனத்துக்கு, அந்த ஆலைக்கு, இந்த சாராய கடைக்கு எந்த அபராதமும் கிடையாது, எந்த ஃபைனும் கிடையாது. நம்ம நாட்டுடைய சட்டம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, பொதுமக்கள் தவறு செய்தால் அவர்களை தண்டிப்பாங்க. இந்த பொதுமக்கள் தவறு செய்வதற்கு மூல காரணமாக இருக்கிறானே அவனுக்கு எந்த விதமான தண்டனையில், அவனுக்கு விருது, அவனுக்கு பாராட்டு விழா, அவனுக்கு பொன்னாடை, அவனுக்கு எல்லா விதமான சலுகை, வரி சலுகை எல்லாமே கொடுப்பான். அப்போ இவ்வளோ விபச்சாரம் தலைவிரிச்சு ஆடுவதற்கு காரணம் இந்த சினிமா கூத்தாடி தானே, இந்த சினிமா துறை தானே. சினிமா துறையை கலைத்துறை என்று சொல்லி பாராட்டி அதுக்கு விருது கொடுத்து அதை கௌரவித்து அதுக்கு வரி விலக்கு செய்து அதுக்கு ஒரு பக்கம் விழா எடுக்கிறீங்க. அந்த அரைகுறை ஆடையை போட்டு அங்கே பரிமாணங்களை வெளிப்படையாக காட்டி வாலிபர்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஆபாச படத்தை எடுக்கிறவனை விட்டுட்டு அதற்கு பலியாகி அதை பதிவிறக்க செய்து பார்த்தா அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்க. அப்போ நம்ம நாட்டுடைய சட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி தான் பாதிக்கப்பட்டவனையே பழி சுமத்தி அவனையே பலி கொடுக்கக்கூடிய சட்டமாகத்தான் இந்திய சட்டம் இருக்குது. அதனால தான் குற்றம் குறைய மாட்டேங்குது, அதனால தான் கற்பழிப்பு குறைய மாட்டேங்குது. 4.5 லட்சம் வழக்கை இன்னும் உச்சநீதிமன்றம் தீர்க்க முடியாமல் முழி பிதுங்கி நிற்கிறான்னா காரணம் என்ன? அவன் எல்லா வாசலையும் திறந்து வச்சுட்டான். நோய் நாடி, நோய் முதல் நாடி. ஒரு நோயை நல்லா இருக்கிறனா அந்த நோய் எதுலேருந்து உருவாச்சு, அதுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணும் பார்க்கணும்ல. அப்போ அதை அடி வரைக்கும் போய் அதை களை எடுக்கணும்ல. அந்த வேலையை இவர்கள் செய்வதை விட்டு விட்டார்கள். இஸ்லாம் என்ன செய்து, என்றைக்குமே ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய அடிப்படை எங்கேருந்து அது கொதிச்சு கிளம்புமோ அங்கேயே இஸ்லாம் போய் அதற்கு ஒரு ஆப்பு வைக்கும். ஒலா தக்கரபூசினா, விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட நீ போகாத, கெட்ட பார்வை கண் செய்யும் விபச்சாரம், தவறான செய்தியை கேட்பது காது செய்யும் விபச்சாரம் என்று விபச்சாரத்தை பல வகையாக பிரித்து விபச்சாரத்தில் அருகில கூட நீங்கள் போய்விடக்கூடாது என்று அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல இந்திய சட்டமும் இருக்கும் என்று சொன்னால் நாட்டில் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இதெல்லாம் குறையும்.
இதே போல் ஆபாச படம் பார்க்குற எண்ணிக்கை குறையும், குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறையும். எல்லாத்தையும் வெளிப்படையாக திறந்து வச்சுட்டு, கதவை திறந்து வச்சுட்டு, ஜன்னலை திறந்து வச்சுட்டு, வாசலில் கால்வாய் ஓடுனா அப்போ வீச தான் செய்யும். எல்லாத்தையும் அப்புறம் அதையும் சுத்தப்படுத்து. அப்போ அந்த மாதிரி சட்டத்தை ஏற்றுவதை விட்டுவிட்டு பாதிக்கப்பட்டவனையே திரும்ப திரும்ப குற்றம் சுமத்தக்கூடிய சட்டமாகத்தான் இதை இந்திய சட்டம் திரும்ப திரும்ப செயல்படுது. இந்த சட்டம் மனிதர்களை பண்படுத்தாது, மேலும் கோபத்தை ஊட்டி நீ என்ன வேணாலும் இந்த சட்டம் போட்டுக்கிடா, நான் பார்க்க தான் செய்வேன்னு பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். இது குறைக்க முடியாது. ஏட்டுச் சுரக்காய் கூட்டு கொதவாது என்பது போலத்தான் இந்திய தண்டனை சட்டங்கள் குடிமக்களை திருத்தாது, மேலும் அவர்களை குற்றவாளி ஆக்கும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக் கொள்கிறோம்.